ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு தெரியும், 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். நேற்று ஒரு வீடியோ போட்டேன், தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ரைடர் கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் போட்டுருங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? தமிழ் தலைவாஸ் தான். சரி, எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும். ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக் டல் பாய்னு ஒரு பணமுறையே இருக்குது. அதாவது எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இந்த விளையாட்டும் இல்லைன்னா கொஞ்சம் டல் ஆகிடும் எல்லாருன்ற மாதிரி தான். அண்ட் தமிழ் தலைவாஸ் வந்து நம்ம பசங்களாம் அழைச்சிக்கிட்டு தமிழ் தலைவாஸ் டீமை கேரளா பிளாஸ்டர் தான் ஓனர். தமிழ் தலைவாஸ் உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஃபுட்பால் மேட்ச் ஐஎஸ்எல் மேட்ச் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ சச்சின் தன்வர் ஃபன்னாக ஒரு இன்டர்வியூ எடுத்தார் நம்ம பிளேயர்ஸ்கிட்ட. அவர் என்ன கேட்டார், அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்ற தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். இதில் தான் கேட்டாங்க. 2-3 நேரம் சொல்லி தான் எனக்கே தெரியும் எப்படி நடந்தது. அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்து இதை எடுத்தேன். ஸோ யார் கேட்டுக்கிறீங்களோ அவங்களுக்காக, பிடிக்காதவங்க பார்க்கணும்னா எங்கேயாவது அப்படி போயிடலாம், டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனிவே, सचिन तनवर சொன்னார், इंटरव्यू எடுக்கிறார் எல்லா प्लेयर्टों। आज हमारी टीम खेल रही है केरला ब्लास्टर, वैसे हम चीयरअप करने के लिए आए हैं सब कुछ, और हमारी टीम भी आई हुई है, चलो मिलते हैं सबसे। அதாவது இன்றைக்கி எங்களோட டீம் விளையாடுது கேரளா பிளாஸ்டரு, அவங்கள சேர் பண்ணுறது நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், எல்லா பிளேயரும் வந்திருக்கோம், எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, வாங்க போகலாம், யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளை அங்கே கூப்பிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நரேந்திரகிட்ட தான் போகிறேன். நரேந்திர கண்டோலா உட்காந்துருக்காரு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கெத்தா. அவர்கிட்ட போய் சொல்ல, நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே. ஸ்ரீந்தரன் சொல்கிறாரு, உனக்கு செகண்ட் டைம் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் இந்த மேட்சை பற்றி, ஃபுட்பாலை பற்றி அப்படின்னு கேட்டார். அவர் சொல்கிறாரு, தேக்கியே அவர் அப்படியே எப்போதுமே ஆரம்பிப்பார் நரேந்தர், अलग ही लेवल की एनर्जी होती है और फैन आर्मी भी बढ़िया है, मतलब फुल सपोर्ट करेंगे ही। देखना मैच में कितना सपोर्ट मिलता है इनको, और ऐसी किसी टीम को नहीं मिलता सपोर्ट। அதாவது பாருங்கள், ரொம்ப நல்ல ஃபீலிங் இங்கே பார்க்குறது மேட்ச்சு. அதுவும் இல்லாமல் கேரளா பிளாஸ்டர் கிடைக்கிற மாதிரி சப்போர்ட்டு எந்த டீமுக்குமே கிடைக்காது, ஃபேன் சப்போர்ட்டு. இப்போ வரும் பாருங்கள், ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களை சீர் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நரேந்திர சொன்னார். உடனே அவர் சொல்கிறார், சோலோ செலுத்தேன் கோச் கே பாஸ், சேரன் அண்ணன் கே பாஸ். அதான் நம்ம சேரன் போனார். கோச் என்ன சொல்கிறார் பார்ப்போம், ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். ரொம்ப நல்லா ஹிந்தி பேசினார் சேரன் அண்ணன். அவர் சொன்னார், हिंदी என்ன சொன்னார்னா, पहली बार फुटबॉल मैच देखने आया और ग्राउंड का ग्रास देख के तो बहुत बढ़िया दिख रहा है, और इसमें हम भी रनिंग करने की मन लगता है। அதாவது இந்த ரொம்ப நல்லா இருக்குது கிரவுண்டு பார்க்குறதுக்கு, அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் ஃபுட்பால் பார்க்குறதுக்கு. இந்த கிரவுண்டு பார்த்து இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கும் அதில் ஓடணும் போல் ஆசையாக இருக்குது. बहुत बढ़िया ग्राउंड है, फर्स्ट क्लास ग्राउंड இது, பப்ளிக் भी बहुत आती है, அதான் பப்ளிக்கும் நிறைய பேர் வராங்க, अच्छा लगता है, ரொம்ப நல்லா இருக்குது ஃபீலிங்னு அழகாக சொன்னார். சரி, நான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது ஒரு தனி இன்னும் ஜாலி தான்ற மாதிரி. அப்புறம் சாகர்கிட்ட போனோம். சாகருக்கு பார்த்து சொல்லிட்டு, ஓ பாய் சாகர் கேசா லகரா அப்படின்னாரு. சாகர் எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு. அவர் சொன்னார், काफ़ी अच्छा फील हो रही है और अपनी टीम को जिता के जाएंगे और टीम को आने दो, दिखाएंगे जुनून और जोश அப்படின்னு. அதாவது ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எங்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் டீமை ஜெயிக்க வச்சுட்டு தான் நாங்கள் போவோம் கேரளா பிளாஸ்டரை. அண்ட் டீம் வரட்டும், இப்போ கிரவுண்டில் வருவாங்க பாரு, அதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க எங்களுக்கு ஜுனூன் ஒரு ஜோஷ்னா, எங்களுக்கு ஆரவாரமான இன்னும் இதுவாகட்டும், ஜோஷ்னா உங்களுக்கு தெரியணும். பிடிவாத அவங்க எப்படி விளையாட போகிறாங்க நீங்கள் பாருங்கள், ஜோஷோட ஒரு தெம்போட கெத்தா அப்படிங்கிறார். ஆமாம், அது அவர் சொன்னார். அப்புறம் சாயல் குலியா கேட்டாங்க, சாயலை பார்த்து அவர் கேட்டார், தோ பார்த்து ஆபி பத்தாவோ அப்படின்னு, ரெண்டு மூணு வார்த்தை நீ பேசலாமே சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார். அவர் சொன்னார், அவர் சொன்ன போது அச்சா ஃபீல் வர, ரொம்ப நல்லா இருக்குது ஃபீலிங்கு, நம்ம டீம் மேட்ச் ஆச்சே, நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் சந்திரரஞ்சித்திட்ட போனால் அவருக்கு ஒரே வெக்கப்பட்டார், மூஞ்சிலாம் மூடிட்டார். மாசான முத்தை கேட்டார், நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு. மாசா முத்து தமிழில் தான் சொன்னார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எங்களை கொண்டு வந்து விஐபி சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. போன சீசன் என்ன ஆச்சுன்னா, போன சீசனும் இவர் பிளேயர் இவரையே உட்கார வச்சுட்டாங்க வெளில, கேலரியில் உட்காந்து மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தார். கம்மியாக தான் கொடுத்தாங்க நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் அவருக்கு மேட்சஸ் சொல்கிறேன். ஸோ அப்படி உட்காந்து பிளேயராக உட்காந்து நம்ம டீம் பார்க்குறதுக்கும் இப்போ வந்து ஃபேனை பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் சொன்னார், விஐபி சேனலில் கொண்டு வந்து எங்களை உட்கார வச்சுட்டாங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு. சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே வீடியோன்றது தான் அதை பற்றி டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொன்னேன். தேடி பாருங்கள், அவங்களோட யூடியூப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன சொன்னோன்னா அந்த இன்டர்வியூ எல்லாமே பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லலாம். இதை பார்த்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அப்புறம் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.